வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது க்ரீமி ஒயிட் பாஸ்தா. அதுக்கு நான் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கிட்டேன். அதில் ஒரு ஸ்பூன் உப்பு, ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். தண்ணி நல்லா கொதி வந்த பிறகு நான் ஒரு 3 கப் பாஸ்தா வச்சுருக்கேன். அதை உள்ளே சேர்த்துக்குவோம். கிண்டி விடுங்க. பாஸ்தா சேர்த்தோன்னே கொஞ்சம் கிண்டி விடுங்க, அடியில் உட்காந்துரும். ஸோ பாஸ்தா நல்லா வெந்துருச்சு. இப்போது நம்ம பாத்திரத்தில் வடிகட்டிக்கலாம். இப்போது இதில் நான் வெந்துருச்சு. இப்போ நல்லா பாஸ்தா வெந்துருச்சு. நான் இதில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஏன்னா பாஸ்தா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கிறக்காக. ஸோ இதை அப்படியே வச்சுருவோம். இப்போ நம்ம ஒயிட் சாஸ் பண்ண ஆரம்பிச்சிருவோம். நான் அதுக்கு கடாயில் ஒரு 3-4 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். அதில் எண்ணெய் காஞ்சோனையும் கேரட்டு, கேப்சிகம், ஸ்வீட் கார்ன் 3 எடுத்திருக்கேன். அது 3 உள்ளே சேர்த்துக்கலாம். அந்த காய்க்காக கொஞ்சமாக உப்பு போட்டிருக்கேன். எண்ணெயில் நல்லா வணக்கின பிறகு அதை எடுத்து தனியாக வச்சுருவோம். இப்போது அந்த பாத்திரத்துலேயே பட்டர் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு நல்லா வேணும்னா நிறைய பட்டர் சேர்த்துக்குங்க, இல்லைனா தேவையான அளவு பட்டர் சேர்த்துக்குங்க. அதில் ஒரு 5-6 பல் பூண்டு சின்ன சின்னதாக பொடி பண்ணி வச்சுருக்கேன். அதை போட்டுக்குவோம். பூண்டு நல்லா வதங்கினோனையும் ஒரு 3 ஸ்பூன் பெரிய ஸ்பூனில் நான் மைதா போட்டிருக்கேன். அந்த 3 ஸ்பூன் மைதாவும் நல்லா அந்த பட்டரில் வறுத்துட்டு, கரிஞ்சிட வேணாம், பார்த்து வருங்க. அதுக்கப்புறம் நான் ஒரு 1.5 டம்ளர் பால் சேர்த்துக்கிறேன். பொறுமையாக சேருங்க. கொஞ்சமாக அப்படியே கட்டி பற்றாமல் அப்படியே பொறுமையாக சேர்த்துட்டே வாங்க. உங்களுக்கு சிரமமாக இருந்தால் விஸ்பில் கூட நீங்கள் கிண்டி விட்டுக்கலாம். நான் விஸ்பும் யூஸ் பண்ணி கிளறி விட்டேன். ஸோ கட்டி மட்டும் பற்றக்கூடாது. கட்டி இருந்தாலும் கரைஞ்சிரும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது, பார்த்துக்குங்க. 1/2 டம்ளர் பால், நான் அப்புறம் ஒரு 1/2 டம்ளர் தண்ணியும் சேர்த்து கட்டி பற்றாமல் நான் எல்லாம் கிண்டி விட்டாச்சு. இப்போது க்ரீம் கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. இப்போது உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். இந்த க்ரீமுக்கு தேவையான உப்பு, காயில் கொஞ்சம் உப்பு இருக்குது, ப்ளஸ் பாஸ்தாவில் போட்டிருக்கோம். ஸோ பார்த்துட்டு போட்டுக்குங்க. வேணும்னா பத்தலைனா கூட போட்டுக்கலாம். ஸோ போட்டுக்குங்க. இப்போ காய் உள்ளே சேர்த்துடலாம். காய் கொஞ்சம் போட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் ஆகட்டும். அப்புறம் பாஸ்தாவே உள்ளே சேர்த்துடலாம். பாஸ்தா உள்ளே சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எல்லா உப்பு காரெல்லாம் பார்த்துக்குங்க. இப்போ காரத்துக்கு நான் பெப்பர் பவுட்ரு போட்டுக்கலாம். பட் நான் ஃப்ரெஷ்ஷாக க்ரஷ் பண்ணி வச்சுருக்கேன், அதை போடுறேன். கொஞ்சம் வாசமாக இருக்கும். அப்புறம் சில்லி ஃப்ளேக்ஸ் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ப போட்டுக்குங்க. நல்லா ஒரு 10 மினிட்ஸ் கொதிக்கட்டும். அடி பிடிச்சிரும் பார்த்து. இப்போ இந்த ஸ்டேஜில், இறக்க போகிற ஸ்டேஜில் மின்ட் லீஃப் நான் கையில் நசுக்கியே மின்ட் லீஃப் போட்டிருக்கேன். இப்போ உங்களுக்கு இன்னும் இது பத்தலை, இன்னும் க்ரீமியாக வேணும்னா நீங்கள் அப்பயே ஃபஸ்ட்டே கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்ம பாஸ்தா ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.